திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். அன்பான ஜாய் குட் நியூஸ் டிவி நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இந்த அடிச்சுவடுகள் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அநேக ஊழியக்காரங்களுக்கு சாட்சிகள் நம்ம கேட்டுக்கொண்டு வரோம். அது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் நம்ம மத்தியில் பாஸ்டர் முத்துராஜ் அவங்க வந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அதிசயங்களை எப்படி அவர் சந்தித்தார், எப்படி அவங்க ஊழியத்துக்கு அவங்கள தெரிந்து கொண்டார் என்கிற அவங்க சாட்சியை நம்ம மத்தியில் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள வந்திருக்காங்க. வாங்க கேட்டு நம்ம பயன்பெறுவோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். நம்முடைய ஜாய் குட் நியூஸ் டிவி குடும்பத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்க சாட்சி நீங்கள் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கீங்க, அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி. உங்கள் இவ்வளோ பிஸி ஷெடியூலில் நீங்கள் வந்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம். முதலாவது உங்கள் அறிமுகத்தை சொல்லுங்கள். நீங்கள் எப்படி சிறு வயதிலிருந்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, உங்கள் வாலிப பிராயம் வரைக்கும் உங்கள் குடும்ப சூழ்நிலைகள், இதை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய வாலிப நாட்களில் இயேசு அறியாத குடும்பத்தில் நான் வளர்க்கப்பட்டேன். அதிலும் இந்த சின்ன வயசுலேருந்தே நல்ல சாமி கும்பிடணும், நிறைய சாமிக்கு செய்யணும், நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக ரூபா சேர்த்து பூ வாங்கி போடணும், பத்தி வாங்கி வைக்கணும், அப்படிலாம் சொல்லி நிறைய விருப்பத்தோடு காணப்படுவேன். சின்ன வயசா இருந்தாலும் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமா ஒரு பெரிய அப்பவே 150 ரூபாய்க்கு எல்லாம் ஒரு மாலை வாங்கி போட்டாச்சுன்னா பெரிய காரியம் சொல்லுவாங்க. ஆனா நாங்க சின்ன வயசுல இருந்தே சேர்த்து ஒரு மாசம் அப்படி சாமிக்கு செய்யணுங்கிற ஒரு விருப்பம் எனக்கு உண்டு. அதே போல நாங்க விளையாட போவோம். நாங்க காலையில கபடி விளையாட போவோம், நாட்டு விளையாட்டு விளையாட போகும் பொழுதெல்லாம் காலையில எங்களுக்கு எங்க மாஸ்டர் சொல்லிக் கொடுப்பாங்க. காலையில 5 மணில 6 மணி வரைக்கும் வார்ம் அப் பண்ணி முடிச்சுட்டு 6 மணில 7 மணி வரைக்கும் நம்முடைய மதத்தை குறித்த ஒரு போதனை எங்களுக்கு தினமும் காலையில அதிகாலையில 6 மணில 7 மணி வரைக்கும் உண்டு. எங்களுக்கு சொல்லி தருவாங்க நம்முடைய தாய் மதம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது குறித்தும் நம்ம தான் பாதுகாத்து கொள்ளணும், அடுத்த ஜெனரேஷன் போயிடக்கூடாது, நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், நம்ம மதத்தை குறித்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த மெசேஜ் எல்லாம் எங்க காதுகள்ல நாங்க கேட்டப்போ இதெல்லாம் பத்தி எங்கள்கிட்ட சொன்ன உடனே எங்களுக்கு எல்லாம் பயங்கர எப்படி ஆயிடுச்சுன்னா, சரி நம்ம தான் இனி நம்ம மதத்தை குறித்த ஒரு காவல் இருக்கணும், நம்ம ஊர்ல இருந்து யாரும் நம்ம ஊர்ல இருந்து எங்கேயும் போயிடக்கூடாது, வெளியே இருக்கிறவங்களும் நம்ம ஊர்ல இருந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தோம். பாத்தீங்கன்னா எப்பாவது ஒருக்கா வெளியே போயிட்டு நாங்க 4 பேர் உண்டு, 4 நண்பர்கள். நாங்க தனியா போயிட்டு எங்கேயாவது ஒருக்கா போய் குடிப்போம், ஸ்மோக் பண்ணுவோம், எல்லாமே இருந்துச்சு. ஆனா யாருக்குமே செய்யாது, இன்க்ளூடிங் அம்மா அப்பாவுக்கு வரைக்கும் தெரியவே செய்யாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை யாருக்குமே தெரியாது. நல்லா இருக்கிற மாதிரி இருப்போம். நிறைய காரியங்கள் ஊருக்காண்டி சண்டை போடுவோம், பசங்களுக்காக சண்டை போடுவோம். எங்க வேலையே இதுதான். யாராவது எங்க ஊருக்குள்ள வந்தாங்கன்னா இயேசுவை பத்தி சொல்லவோ, யார் வீட்டுக்காவது ஜெபம் பண்ணவோ வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து கையில இருக்கிற அந்த வேதாகமத்தை, கையில இருக்கிற அந்த கைப்பிரதிகள் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு அவங்க கையில இருக்கிற காசுகள் எல்லாம் வாங்கிட்டு அப்படி ரொம்ப ஒரு கடினமுள்ள இருதயத்தோடு நாங்க நடந்திருக்கோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி செஞ்சிருந்தோம். எல்லாரையுமே அங்க எங்க பக்கத்து ஊர்ல தாண்டி வந்துட்டு இருந்தாலே அந்த டீ கடையில உள்ள அவர் சொல்லிடுவார், இந்த நம்ம ஊர் வண்டியில ஒருத்தங்க வர்றாங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த வந்ததும் நாங்க அப்படி உடனே அவங்கள பஸ்ஸை செலுத்து டிரைவர்கிட்ட சொல்லிடுவோம், அவர் இறக்கி விடுங்கன்னு சொல்லி. அவங்க இறக்கி விடுவாங்க. விட்ட உடனே அவங்க கையில இருந்து வாங்கிட்டு கெட்டவரத்து போட்டு ஏசுவோம். அப்படி ஏசி திட்டி அவங்கள அனுப்பி விடுவோம். அவங்களும் இருந்தாலும் அமைதியா போயிடுவாங்க, எதுவுமே அவங்க எங்களை சொல்ல மாட்டாங்க. அப்படி ஏதாவது ரொம்ப எதிர்த்து பேசுனாங்கன்னா நாங்க அடிப்போம். இதுதான் எங்க வாழ்க்கை இருந்துச்சு. மற்றவங்கள திட்டுறதோ கெட்ட வார்த்தை போடுறது ஒரு பெரிய தவறா நான் இயேசு அறியாத வரைக்கும் எனக்கு அது தெரியல. சிகரெட்டை குடிக்கிறது தவறாங்கிறது ஒரு தவறுங்கிறது கூட எனக்கு இயேசு அறியாததுக்கு முன்பாக தெரியல. அதுக்கு முன்னால ஊருக்காண்டி சண்டை, ஃப்ரெண்ட்ஸுக்காக சண்டை, இங்க யாராவது ஒருத்தங்க எங்கேயாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுவாங்க, அந்த உடனே இங்க 4 பேர் சேர்ந்து சண்டைக்கு போவோம், 6 பேர் சேர்ந்து சண்டை. இப்போ கோயில் திருவிழான்னா சண்டை, கல்யாண வீட்டுலன்னா சண்டை,
இங்க கல்யாண வீட்டுல இங்க இருந்து பொண்ணு வீட்டுக்கு போவாங்க, பொண்ணு வீட்டு போற இடத்துல சண்டை நடக்கும். இப்படி நாங்க சண்டை போடாத நாளே என்ன செய்யாது இருக்காது. ஊருக்குள்ளே அங்க இங்கன்ட்டு சண்டை நடக்கும். அப்போ ஊர் மேல ஒரு பற்று, இந்த நான் ஒரு டீமோட சேர்ந்துட்டு இங்க அங்க அடுத்தால கொஞ்ச நாள் கழிச்சது. அடுத்தால எப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா அஜித் விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை. அப்புறம் நாங்க விஜய் ரசிகர் பண்றோம், அவங்க அஜித் ரசிகர் பண்றோம். அப்போ வாழ்க்கையே அப்படி போகும். இதுவும் சைட்ல போயிட்டு இருக்கோம். படிப்பு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருந்துச்சு எங்க வாழ்க்கையில. அதே போல பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல ரொம்ப பக்தியா இருப்பேன். ரொம்ப ரொம்ப நல்ல சாமி கும்பிடுவேன். எங்களுக்கு ஒரு குடும்ப கோயில் உண்டு, தோப்புல இருக்கிறது. அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா தரையில தான் இருக்கும். தரையில 21 கல் வச்சிருப்பான். அந்த தரையில இருக்கிற அந்த எங்களுக்கு எங்க கோயில, குடும்ப கோயில்ல நாங்க போய் வேலைக்கிழமை சாயங்காலமே போயிட்டு, மழை வந்துச்சுன்னா அந்த மண்ணு கரைஞ்சிரும். வேலைக்கிழமை சாயங்காலமே போயிட்டு அந்த மண்ணெல்லாம் சரி பண்ணி வச்சு அம்மாட்ட இருந்து இந்த சாணி வாங்கிட்டு போயிட்டு அதெல்லாம் போய் மொழிவி கிளீன் பண்ணி போட்டுட்டு அடுத்த நாள் அந்த இதை கழுவும் பொழுது இளநீ வெட்டி தான் நாங்க என்ன செய்வோம், அதை கழுவும். ரொம்ப உண்மையா இருந்தேன். கடவுளுக்கு ரொம்ப உண்மையா இருக்கணும். இதுதான் நம்ம குடும்ப தெய்வம், இதுதான் நம்மளை பாதுகாத்து கொள்ளும். இதை நம்ம நல்லா வணங்கி நம்ம இந்த தெய்வத்துக்கு நம்ம உண்மையா இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் என்னோட சைடுல இருந்து என்னெல்லாம் செய்யணுமோ, வாலிப நாட்கள்ல எவ்வளவு தூரம் ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறனோ, எவ்வளவு தூரம் கெட்ட வார்த்தை, சண்டை, கெட்ட பழக்கங்கள் எல்லாம் இருந்தாலும் ஒரு சைடுல கடவுளுக்கு ரொம்ப உண்மையா இருந்தேன். கடவுளை எங்க ஊர்ல எல்லாம் போய் இப்போ இன்னைக்கு கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க, ரொம்ப பக்தியா இருந்தேன். அதே போல சபரிமலைக்கு 3 முறை பெருவழி பாதையா போயிட்டு வந்தேன். எங்க ஊர்ல குருசாமி இருக்கிறார், இன்னைக்கும் இருக்கிறாங்க. அவருக்கு நல்லாவே தெரியும். மாலை போட்டுட்டு வீட்டுல லேடிஸ் யாரையும் பார்க்க போக மாட்டாங்க. இந்த 41 நாளும் பாத்தீங்கன்னா நான் இந்த எங்களுக்குன்னு சாமிமாருக்குன்னு ஒரு பெறை கட்டி கொடுத்துருந்தாங்க. அதை விட்டு நான் வெளியே வந்ததே கிடையாது. காலையில 3:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவேன். எழும்பி அந்த 4 மணிக்கே குளிச்சுட்டு அந்த 108 சரணத்தை தினமும் காலையில மட்டும் இல்ல மத்தியானம் குளிச்சாலும் எப்பெல்லாம் குளிக்கிறோமோ அப்பெல்லாம் போய் சரணம் சொல்லுவேன், உண்மையா சொல்லுவேன், நல்ல சாமி கும்பிடுவேன். இந்த மலைக்கெல்லாம் கன்னி மாலை போட்டுட்டு பெருவழி பாதை 5 மலை ஏறி இறங்கணும். அது ஒரு இடத்துல கூட நிற்க மாட்டேன். என் கூட இருக்கிறவங்க எல்லாம் தலையில கட்டி வச்சுட்டு கீழே இறக்கக்கூடாது சொல்லுவாங்க, உமிழ் நீரை கீழே துப்பக்கூடாது சொல்லுவாங்க. முதல்ல சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போறவங்களுக்கு தெரியும், நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க, யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனாலும் என் காலில் ரத்தம் வந்துச்சு. ஆனாலும் உண்மையா இருந்தேன். நமக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்திலயும் நான் உண்மையான செய்து கொண்டே வந்தேன். என்னுடைய வாலிப நாட்கள் எல்லாம் ஒரு பக்கம் அடிப்பிடி சண்டை, ஒரு பக்கம் ரகசிய பாவங்கள், ஒரு பக்கம் கடவுளுக்கு உண்மையா இருந்தேன். எல்லாமே இருக்கும், ஆனா ஒரு நிம்மதி இருக்காது. எல்லாத்தையும் கடவுளுக்கு செஞ்சு அப்படி ஜாலியா அப்படி வாலிப நாட்கள்ல எங்க வாழ்க்கையை அப்படி அழகா நடத்தி கொண்டு போனோம். 3 முறை சபரிமலைக்கு போயிட்டு வந்தேன். 3 முறையும் நடந்தே போயிட்டு 5 அந்த பெருவழி பாதைன்னு சொல்லுவாங்க. பெருவழி பாதை பம்பையில இருந்து போறது சொல்லுவாங்க. பம்பையில இருந்து போறதுன்னா ஒரே ஒரு மலை தான் ஏற வேண்டியிருக்கும். பெருவழி பாதைன்னு 5 மலைகள் ஏறி இறங்க வேண்டியிருக்கும். அந்த 5 மலைகளும் ஏறி இறங்கி கடவுளை பார்க்கணும், கடவுளை தேடணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே போல எங்க வீட்டுல கன்னி மாலை போட்டிருந்ததுனால வீட்டுல பூஜை வச்சாங்க. அப்போ அந்த மாலை போட்டிருக்கிற எல்லாரும் ஒரு 150க்கு மேலானவர்கள் எங்க வீட்டுக்கு கூடி வந்தாங்க. எல்லாரும் கூடி வந்து வீட்டுல பூஜை பண்ணி அந்த கட்டுகள் எல்லாம் கட்டி எல்லாருமா சேர்ந்து போயிட்டு அப்படி ரொம்ப பக்தியா கடவுளுக்கு இருந்தேன். அதே போல மாமா இல்லாத நேரங்கள்ல அந்த 3 கோயில்லையும் மாமாவுக்கு உதவி செய்துட்டு, மாமா எல்லா நேரத்துல பூஜை பண்ணிட்டு அவங்க அப்படியே பூஜை வச்சுட்டு நிப்பாங்க. அதை கொண்டு ஒருத்தங்கள்ட்ட கொண்டு காட்டுறது. மாமா வராட்டியும் சாயங்காலம் காவிய துண்டு தான் இடுப்புல கட்டியிருப்பேன். வீட்டுல ஒரு சின்ன கோயில் கட்டி வைப்பேன். காலையில எழுந்து வழக்கமா எப்படி இருப்பேன்னா, டெய்லி மாலை போட்டாலும் சரி மாலை போடாட்டாலும் சரி டெய்லி காலையில எழுந்து எங்க வீட்டு பக்கத்துல சின்ன குளம்னு ஒரு குளம்,
அந்த இடத்துல காலையில எழுப்பி போய் குளிப்பேன். அங்க குளிச்சுட்டு அது பக்கத்துல ஒரு கோயில் உண்டு, அந்த கோயில்ல அதே ஈரட்டவலோட கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கிருந்து எங்க வரக்கூடிய வழியிலே எங்களுடைய குடும்ப கோயில் ஒண்ணு இருக்கு, அங்க சாமி கும்பிட்டுட்டு அங்கிருந்து திருப்பி வரக்கூடிய வழியில வீட்டுக்கிட்ட வந்து பூ பறிச்சுட்டு எங்க வீட்டுல ஒரு பூஜை ரூம். இது பாத்தீங்கன்னா ஒரு நாள் இல்ல, எவ்ரிடே காலையில எங்க வீட்டுல இருக்கிற பூஜை ரூம்ல வச்சு பூஜை எல்லாம் வச்சுட்டுதான் அன்னைக்குள்ள வேலையை நான் செய்வேன். பக்தியா இருந்தேன், உண்மையா இருந்தேன், கடவுளுக்கு உண்மையுள்ள பிள்ளையா இருக்குன்னு நான் நினைச்சேன். அதே போல நல்லா படிச்சு முடிச்சேன். படிச்சு முடிச்சதும் நல்ல ஒரு வேலை கிடைச்சு சென்னையில. வேலை கிடைச்சதோட சென்னைக்கு நான் வேலைக்கு போனேன். வேலைக்கு போயிட்டு 5 வருஷம் அந்த வேலையில இருந்தேன். 5 வருஷமும் எம்என்சி கம்பெனில வேலை பார்த்தேன். அப்படி என்னுடைய நாட்கள், என்னுடைய வாலிப நாட்கள்ல ஒரு பக்கம் பக்தி, ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் குடும்பம்னு சொல்லி என் வாழ்க்கை நல்ல முறையில கடந்து போயிட்டு இருந்துச்சு. பாஸ்டர், நீங்க உங்க வாலிப நாட்களை குறித்து சொன்னீங்க. நீங்க ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்துல வளர்க்கப்பட்டு ரொம்ப பக்தியா இருந்தேன்னு சொன்னீங்க. இதுல உண்மையா இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப இதா இருந்திருக்கீங்க. அதுவும் இல்லாம நம்ம மார்க்கத்தை காப்பாற்றணும் அப்படின்னு உள்ள வெறியா இருந்திருக்கீங்க. ஆண்டவரை அறிவிக்க வரவங்களையும் நீங்க பைபிள்லாம் இது பண்ணி அந்த ட்ராக்ஸ் எல்லாம் கிழிச்சேன்னு சொன்னீங்க. இப்படி இருந்த நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, அதை பற்றி சொல்லுங்க. என்னாலே நம்பவும் முடியல எப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன், எப்படி இன்னைக்கு பாஸ்டா இருக்கேங்கிறத. எல்லாமே என்ன மிஞ்சி நடந்த ஒரு காரியத்தை போல நினைக்கிறேன். கண்டிப்பா நான் இந்த ஒரு சில காரியங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பின்னணியத்துல இருந்து நீங்க என்ன வந்து என்னத்தை கொடுத்தாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். அப்படியே நீங்க சொல்ற ஆள் நீ உயிரோட கூட என்ன செய்ய முடியாது, திரும்பி போக முடியாது. ஆனாலும் நாங்க கடந்து வந்த சூழ்நிலைகள் பேச முடியாத ஒரு நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டோம். எங்க வீட்டு பக்கத்துல அப்பா பவுண்டேஷன் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க, சைட்ல காம்பவுண்டு கட்டுறதுக்காக. அப்போ வெட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன வாக்குவாதம் வருது அப்பாவுக்கும் பக்கத்து வீட்டுல உள்ள ஆன்டிக்கும். வந்ததும் சும்மா ஒரு நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்பா ஒரு கட்டத்துக்கு மேல கோவப்பட்டுட்டு கெட்ட வார்த்தை போட்டு ஏசிட்டு அடிக்கிறதுக்கு போனாங்க. அப்போ உடனே அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ என்னை அடிக்க வரேன்னு சொல்லி ஏசிட்டு உன்னை மென்டல் ஆக்குறனா இல்லையா பாருன்னு சொல்லிட்டு சும்மா போறாங்க. நானும் என்ன நினைச்சேன், சும்மா வழக்கமா சண்டை போடுற இடத்துல தானே ஏதோ பேசிட்டு போறாங்க, இவங்க திட்டினதுக்காக அவங்களும் ஏதோ ஒண்ணு பேசுறாங்க அப்படின்னு நினைச்சோம். நீங்க நம்ப மாட்டீங்க, கரெக்டா ஒரு 2 வாரம் இருக்கும். ஒரு மிட் நைட்ல 2 மணிக்கு அப்பா மைசூருக்கு வேலைக்கு போயிருந்தாங்க, தங்கி வேலைக்கு போயிருந்தாங்க. அப்பா கொத்தனார் வேலை பாக்குறாங்க. போன இடத்துல அப்பா வேலை பார்க்குற இடத்துல எங்கேயோ ரத்தம் இந்த மலை இடங்கள்ல கீழே குதிச்சு பயந்து அவங்களுக்கு ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னா அவங்க காதுல சத்தம் கேட்கும், ஒன்னு வெட்ட வராங்க, குத்த வராங்க, அப்படி பயங்கரமா அவங்க காதுல சத்தம் கேட்கும். இந்த சத்தத்தை கேட்டதும் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ரோட்ல அங்கேயா ஓட ஆரம்பிப்பாங்க. சொல்லுவாங்க, நான் தம்பி அண்ணா பஸ்ல வெட்டி போட்டு கொண்டு போறான்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையோட ஹாஸ்பிட்டல்லாம் வச்சு பார்த்துட்டு ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்லிட்டு வேலைக்கு கூட்டிட்டு போன கான்ட்ராக்டர் நைட்டு ஒரு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், 1:30 மணி. நாங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தோம். எங்க அப்பா வழக்கமா தங்கி வேலைக்கு போனாங்கன்னா ஒரு 2 மாசம் கழிச்சுதான் வருவாங்க. ஆனா 2 வாரத்திலே வந்தாங்க. வந்திருக்காங்கன்னு பார்த்தா அப்படி பேசாமலே அமைதியா இருந்தாங்க. அண்ணா வெட்ட வராங்க, குத்த வரா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நாங்க ஒரு நாள் ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருந்துட்டோம். அங்க எதுவும் சண்டை தான் போட்டு இருந்திருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். 2வது நினைச்சோம், வேலை பார்க்குற இடத்துல இருந்து கீழே விழுந்து மண்டையில ஏதாச்சும் அடிபட்டு இருக்குமா அப்படின்னு நினைச்சோம். ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா எங்க அப்பா உண்மையாவே இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி அங்க எங்கேயா வீட்டுல இருந்து ஓடிடுவாங்க. டக்குன்னு கொஞ்சம் நேரம் வீட்டுல யாரும் இல்லைன்னா, எங்க வீடு கீழே செங்கல் கட்டி இருந்துச்சு, மேல ஓலை இருந்துச்சு, அதுல உடனே ஒரு கயிறை கட்டி தொங்குறதுக்கு போவாங்க. ஒரு நிமிஷமும் அப்பாவை பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. திடீர்னு எங்க வீட்டு பக்கத்துல லைப்ரரி இருக்குது, அதுல எல்லா பசங்களும் இருப்பாங்க. டக்குன்னு அப்பா பஸ்ஸுக்கு மேல ஓடுவாங்க, ரோட்ல ஓடுவாங்க. ஓடி அங்க போய் நின்றுட்டு
இப்ப யார்ல என் மோனை வெட்ட வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. யார் நீதான் வெட்ட வந்த அப்படின்னு சொல்லி எங்க அப்பா அப்படி ரோட்ல சத்தம் போட்டு இருக்கு. வானத்தை பார்த்து பேசுவோம். வானத்தை பார்த்து இல்ல நீ வெட்ட வந்தியா, நீ இறங்கு, கீழே இறங்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அப்பா அந்த செய்யற அந்த ஆக்ஷனை பார்த்து அந்த பசங்க எல்லாரும் இருந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள தப்பு சொல்லல, நான் அந்த இடத்துல இருந்தா கூட நான் அதுதான் செஞ்சிருப்பேன். ஆனா எங்க அப்பானால எனக்கு சிரிப்பு வரல, எனக்கு அழுக வந்துச்சு. ரொம்ப கஷ்டம். அங்க எங்கேயாவது எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனோம். எங்களுக்கு தெரிஞ்சது என்ன சொல்லுவோம் தெரியுமா, நாங்க உடனே எங்க குடும்ப கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம். உடனே அங்க சொன்னாங்க ஒரு பொங்கல் வச்சு கூட சரியாயிரும்னாங்க, ஒரு பூசை வச்சு கூட சரியாயிரும்னாங்க, ஒரு கொடை வச்சு கூட சரியாயிரும்னாங்க. இதெல்லாம் நான் ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளா நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் கடந்து வந்த பாதைகள் இருக்கு, ரொம்ப கஷ்டமான பாதைகள். அப்போ சொல்லுவாங்க, ஒருத்தங்க சொல்லுவாங்க அங்க ஒரு இடத்துல நீங்க போனீங்கன்னா தாயத்து கட்டி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே நாங்க என்ன செய்வோம் தெரியுமா, அம்மாவும் தம்பி அங்க எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான். அவன் எனக்கு அந்த ஒரு சீரியஸ்னஸ் கிடையாது. எங்கேயாவது போவான், டிவி பார்ப்பான், சாயங்காலம் வரை இருந்து விளையாடிக்கிட்டு அதெல்லாம் வந்துருவான். அப்ப அம்மா கூட நான் தான் போவேன். அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தாயத்து கட்டுவோம், ஒன்னும் சரியாகாது. இப்படி ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு நாளா கடந்து அலைஞ்சிட்டு இருந்தாங்க. சுத்தாத இடமே இருக்காது. அங்க போங்கம்மாங்க, இங்க போங்கம்மாங்க, எல்லா இடத்துக்கும் போனோம், அலைஞ்சோம். இதை தாண்டி பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பல விலையில ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அந்த விநாயகர் கோயில்ல பூஜை வைக்கிற ஒரு மந்திரவாதி இருக்கிறாங்க. இப்போ அவரு என்கிட்ட சொன்னாரு, அவரை போய் பார்க்க சொன்னாங்க. இவர் இந்த மாதிரி வீட்டுல இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடுவாருன்னு நான் உடனே போய் அவரை பார்க்க போனேன். அவரை பார்க்க போகும்பொழுது அவர் என்கிட்ட சொன்னாரு, உன் வீட்டுக்குள்ள கண்ணி ஏத்தியாச்சுன்னா சரியாயிரும்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு ஒரு நாள் அவங்க வர்றதே பாத்தீங்கன்னா ஒரு 11:30 மணிக்கு மேலதான் வருவாங்க. நான் அப்போ பகல் ஃபுல்லா ஒரு நேரம் கூட நாங்க தூங்கி இருக்க மாட்டோம். அந்த 11:30 12 மணிக்கு வந்து அது வீட்டுல அது செய்யறேன் இது செய்யறேன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஒரு நாள் கூட எங்க அப்பா வாழ்க்கையில கொஞ்சம் கூட மாற்றம் நடக்கல. நாங்க கொஞ்சம் கூட சோர்ந்து போகவே இல்லை. இது கூட நம்ம தொடர்ந்து நான் செஞ்சுட்டே இருந்தோம். நான் வெளியேந்து யாராவது எங்கேயாவது பார்த்து கூட்டிட்டு வருவேன். அது செய்வாங்க. அந்த தண்ணி தெளிக்கணும்பாங்க, நாமத்தை தண்ணிக்குள்ள போட்டு கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் நாங்க செஞ்சுட்டே இருந்தோம். ஆனா எப்ப நாங்க ரொம்ப சோர்ந்து போனோம் தெரியுமா, எங்க மாமா ஊருக்கு வருவாங்க. எங்க மாமா அங்க ஏதோ தள்ளி பீச் ரோட்ல இருக்கிறாங்க. ஆனா இங்க வரும் பொழுது அவங்க வந்து ஒரு நாள் சொன்ன வார்த்தை ரொம்ப உடைச்சிச்சு. எப்படின்னா, உங்களால எங்களுக்கு ரொம்ப பெரிய கேவலமா இருக்குது, அப்ப அங்க எங்கேயா ஓடிக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னாங்க. இதுக்கு அடுத்தால ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி மலை போல நம்பிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க யாருக்காக நான் சண்டை போட போனணும், யாருக்கு ஒரு பிரச்சனை நான் ஓடி போனணும். அவங்க வந்து எங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காதுல சவுண்டு கேட்டதும் டக்குன்னு எங்கேயாவது ஓடி அவங்களுக்கு போய் ஒழிக்கணும். அப்போ அவங்க எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கெல்லாம் பின்னால ஓலை வச்சு தோப்புல கட்டி வச்சிருப்பாங்க. டக்குனு இவங்க அங்கேயாவது போய் ஒழிச்சிருப்பாங்க. அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து வீட்டுல அவங்க அங்க வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னா, உங்க அப்பாவுக்கு மெண்டல்னா எங்க ராஜாவூர்ல கொண்டு போட வேண்டியதானே, இல்லாட்ட வீட்டுல கட்டி வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி வீட்டுல வந்து நிறைய பசங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து அப்போ சண்டை போட்டான். அப்போ எனக்கு அப்போ புரிஞ்சு, அப்போ நமக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் சண்டை போனோம், இவங்களுக்காக தான் நம்ம சேர்ந்த அப்படிலாம் நின்னோம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்தாங்க, குடும்பக்காரங்க ஒரு பக்கம் வந்தாங்க, வீட்டுல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தங்களும் பேசின வார்த்தைகள் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே முடியாது. இந்த கொன்னு போட்டா கூட எனக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் மறக்க முடியாது. எங்க வீட்டு பக்கத்துல மாமி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து எங்க அப்பா படுத்திருக்காங்க, அதே நேரத்துல அம்மாவும் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அம்மாவும் சாப்பிடவே இல்லை. அப்போ அப்பா 2 பேரும் உடம்பு சரியில்லாம ஆயிட்டு படுத்து கிடக்குறாங்க. அப்போ வீட்டை சுத்தி அந்த பூரசு மரம் ஒண்ணு நின்றுச்சு, நிறைய குப்பையாட்டு கிடக்குது. அப்போ அவங்க வந்துட்டு அப்பா படுத்திருந்த கட்டிலுக்கு கீழே கிடந்த ஒரு கோழி செத்து போச்சு. உடனே வந்து அவங்க மாமி வந்து பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அவன் செத்து போக வேண்டியது, கோழி என்ன செஞ்சிருக்கு, செத்து போயிருக்கு, இனி இந்த பிள்ளைகளை கொண்டு ஹாஸ்டல்ல தான் விடணும், 2 பேரும் இனி பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லி என் காது கேட்க நான் பக்கத்துல இருக்கேன். என்ன ஒருத்தவங்கள்ட்ட என் மாமி பேசிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அந்த வார்த்தையை கேட்டு என் மனசு உடைஞ்சு போய் என்
சாமி கும்பிட்ட கோயில்ல போய் நின்று அழுதேன். இப்படின்னா நான் ஒன்னேதான் எனக்கிட்ட நான் லீவ் டைம்ல எல்லாம் ஒர்க் ஷாப்புக்கு வேலை போய் மாமாவோட ஒர்க் ஷாப். அதுல ஒரு நாள் பாத்தீங்கன்னா 15 ரூபாய் எங்களுக்கு மாமா சம்பளம் தருவாங்க. வீணா வீட்டுல விளையாடிட்டு கிடக்காம ஒர்க் ஷாப்ல போய் நிக்குன்னு சொல்லி அம்மா விடுவோம். அந்த 15 ரூபாயில சேர்த்து வச்சு ஒரு வாரம் வேலை பார்த்துட்டு அந்த வெள்ளிக்கிழமைன்னா அப்போ பாத்தீங்கன்னா 75 ரூபாய் 80 ரூபாய்க்கு 2011 அந்த டைம்ல எல்லாம் ஒரு மாலை வாங்குறதுங்கிறது பெரிய தருவோம். வேற எந்த பூவும் வைக்க விட மாட்டேன். மத்தியானம் போலயே போய் சொல்லிட்டு வந்துடும் பெரிய மாலை. அதை சொல்லி அதை அந்த வேலை 10 ரூபாய்க்கு நான் மாலை வாங்கிட்டு வந்து போட்டு அப்ப நான் சாமிகிட்ட நான் கேட்டேன், எனக்கு என்னால நீ எனக்கு என்ன சொன்னியோ அதெல்லாம் உனக்கு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது சரி பண்ண முடியாதா அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் 1 நாள் 2 நாள்ல அழுதுகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஜோசியம் பார்க்க போன இடத்துல சொன்னாங்க, அப்ப கொஞ்ச நாளைக்கு வீடு நைட்டு மட்டும் மாறி இருங்க, அதனாலதான் உங்க வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ உடனே அம்மாவுடைய தங்கச்சி அவங்க வீட்டுக்கு நைட்டு எங்க சித்தப்பா வேலையை போயிட்டு வருவாங்க. வந்ததும் எங்க சித்தப்பா அதுவும் ஒரு 2 வாரம் போல போயிருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டு வந்ததும் எங்க சித்தப்பா முன்னால இருப்பாங்க, பிளாட்டினா பைக் மறக்கவே இல்லை. அதுக்கு சென்டர்ல எங்க அப்பா இருப்பாங்க, பின்னால எங்க அப்பா பிடிச்சுக்கிறதுக்காக நான் இருப்பேன். நைட்டு தூங்கிட்டு வருவோம். ஒரு 2 வாரம் என்னமோ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுல சித்தி வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்து, அதனால கிளம்பி வரும்பொழுது காலையில வந்துருவோம். வரும்பொழுது எங்க சித்தி ஒரு வார்த்தை சொன்னாங்க, இங்க இருக்கிற பிரச்சனையே பெரிய பிரச்சனை, இதுக்கடையில இவனு வேற வந்து கிடக்குறாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை. சாதாரண நேரம் கூட இந்த வார்த்தை எல்லாம் ரொம்ப பெருசா தெரிஞ்சிருக்காது. அந்த நேரத்துல ஏன்னா ஒரு பக்கம் அம்மா படுத்துட்டாங்க, ஒரு பக்கம் அப்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, ஒரு பக்கம் தம்பி ஒன்னும் கண்டுக்காம அப்படி சுத்திட்டு இருந்தான். இதெல்லாம் கேட்டு கேட்டு உட்கார்ந்து உடஞ்சு உட்கார்ந்து அழுது. அதே எங்க வீட்டு பக்கத்துல சின்ன குளம்னு ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல உட்கார்ந்து அந்த குளத்துல கொண்டு விட்டுட்டு எத்தனையோ நாள் அரளிக்காய் மரம் அங்கே நிற்கும். இன்னைக்கு போயாலும் அந்த இடத்துல அரளி மரம் நிற்கும். அதை எடுத்து அரைச்சி வச்சுட்டு எத்தனையோ நாள் சாப்பிட நினைச்சிருக்கேன். அந்த சரி அந்த நம்ம இறந்து போயிட்டா அம்மா அப்பாவை யாரு பாப்பா, அம்மா அப்பாவை யாரு பாப்பா, அப்படி சொல்லிட்டு, ஏன்னா வயசுக்கு மிஞ்சி பிரச்சனை, தாங்க முடியாத பிரச்சனை. பாத்தீங்கன்னா ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு ஆளு கூட கிடையாது, ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடையாது, குடும்பத்துல இருந்து ஒரு ஆள். பிரச்சனை வந்ததுன்னு தான் சரி, ஏற்கனவே யாருக்கும் கண்டுக்க மாட்டாங்க. பிரச்சனை வந்ததும் அதோட அந்த இவங்களை போய் பார்க்க போயிடுச்சுன்னா நமக்கு ஒரு பெரிய சவாலுங்கிற நிலைமையில எல்லாரும் எங்களை கைவிட்டாங்க. எல்லாரும் கைவிட்ட நேரத்துல ஒரு அக்கா வந்து எங்க வீட்டுல வந்து கேட்டாங்க, தம்பி சர்ச்சைக்கு உங்க அப்பா கூட்டிட்டு போமான்னு கேட்டாங்க. இந்த அக்காவை நான் பேசின வார்த்தை கெட்ட வார்த்தை போட்டு பேசினேன். எங்களை சூழ்நிலை பயன்படுத்தி எங்களை மதம் மாத்த நினைக்கிறீங்களா அப்படிலாம் சொல்லி ரொம்ப பேசினேன். ஆனா பாவம் அந்த அக்கா திருப்பியும் ஒரு 2 வாரம் கழிச்சு அதை எங்க பெரியப்பாவோட அப்பாவோட அண்ணன் மகா திருப்பியும் வந்து என்கிட்ட கேட்ட. அப்ப நான் சொன்னேன், செத்தாலும் ஜாவமே தவிர்த்து நாங்க எங்கேயும் போற மாதிரி இல்லை. நான் கிறிஸ்தவத்துக்கு முதல் எதிரியே நான் தான். என் வீட்டுல எங்க ஊர்ல ஒருத்தவங்க கூட அப்படி ஆக விட மாட்டேன்னு சொல்லி அப்படி ரொம்ப பக்தி வைராக்கியத்துடன் நான் இருந்தேன். எங்க பக்கத்துல எல்லாம் எல்லா ஊர்லயுமே சமய வகுப்பை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிரச்சனை இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இந்த சமய வகுப்பு எங்க ஒரு 5-6 ஊர்ல நாங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுவோம். எந்த நடக்காம இருக்குன்னா கூட அந்த எல்லாத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்தி இருந்தேன். எனக்கு இந்த பிரச்சனை வந்ததும் எல்லாத்தையுமே நான் கைவிட ஆரம்பிச்சு. என்னத்தை கடவுளை தேடி என்னத்தை எல்லாமே இப்படிதான் இருக்கும் போலுக்கு அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள நான் வந்துட்டேன். அப்போ ஒரு பக்கம் அப்பா உடம்பு சரியில்லாம எடுக்கிறாங்க, அம்மா ஒரு பக்கம். இப்படி இருக்கும் பொழுது 3வது முறை அக்கா வந்து சொல்லும் பொழுது நாங்க எங்க இருந்தோம்னா இங்க எல்லாம் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லி எங்க அப்பாவை ராஜாவூர்ல கொண்டு வச்சுட்டான். ராஜாவூர்ல இங்க இருந்து போய் இங்க இருந்து உள்ள போகும் பொழுது ரைட் சைட்ல 3வது பில்லர்ல அப்பாவை காலெல்லாம் கெட்டி வச்சிருந்தாங்க. எங்க நான் கும்பிட்ட சாமியால சரிப்படுத்த முடியலன்னு சொல்லி அங்க மந்திராவதியால சரிப்படுத்த முடியலன்னு சொல்லி கடைசியா நாங்க எங்க அப்பாவை நாங்க கொண்டு போன இடம் ராஜாவூர். அங்க நான் உள்ள போறேன். அப்பா ஒரு சங்கிலியில போட்டு பக்கத்துல எல்லாம் கெட்டி வச்சிருக்கு. அப்பா பக்கத்துல அம்மாவும் தாத்தாவும் மட்டும், எங்க அம்மாவோட அப்பா தாத்தா அவங்க மட்டும் இருந்தாங்க. அப்படி இருந்தாங்க. நான் உள்ள போகும்பொழுது பார்த்துட்டேன். உள்ள போகும்பொழுது பார்த்துட்டு அழுதுகிட்டே போனேன். எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, என் வாழ்க்கையில மட்டும் இப்படி, ஒருவேளை கடவுளை ரொம்ப தேடுறதுனால இப்படி நமக்கு வாழ்க்கையில வந்துட்டோம் அப்படி இப்படின்னு பல எண்ணங்கள் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கையோட முடிஞ்சு. அப்பா உடம்பு சரியில்லாம ஆயிட்டாங்க.
அம்மா உடம்பு செல்லாம ஆயிட்டாங்க, எங்க வாழ்க்கை முடிஞ்சு போல, இப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி உள்ள போகும்பொழுது அழுதுகிட்டே போனேன் ராஜாவுக்கு. அந்த நேரத்துல திருப்பி வந்து அந்த அக்கா கேட்டாங்க. அவங்க கேட்டும் பொழுது நான் சொன்னேன், சரிதான் போய் பார்ப்போமே. அப்போ அவங்க எல்லாரும் என்ன சேர்ந்து சொல்றாங்க, ஒரு தடவை பாரு, ஒரு தடவை போய் பார்ப்போம்ட்டு போய் சொல்லும் பொழுது, அப்ப நான் எதுக்காக போனேன்னா, எங்க அப்பாவே ஆட்டோல திடீர்னு குதிச்சு ஓடிடுவாங்க, அவங்க பிடிச்சு வைக்கிறதுக்காக தான் நான் போனேன். வைரா குடியிருப்புல பாஸ்டர் ராஜேந்திரன் யூபிசி சர்ச் அங்க இருக்குது. எனக்கு அந்த சர்ச்சுன்னு ஒண்ணு அங்க இருக்குதே இப்பதான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால்தான் போய் பார்த்தேன். 3.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பதான் போய் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி அந்த சர்ச்சிற்கே தெரியாது. நான் போனது 2011 நாங்க போயிருந்தேன். அப்போ எங்க அப்பாவை அங்க கூட்டிட்டு போகும்பொழுது, எங்க அப்பாவை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்காக கூட போன ஆள் தான் நான். அப்போ அப்பா அங்க கூட்டிட்டு போனோம். எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் மந்திரவாதிட்டு போயிருக்கோம், எல்லாரையும் பார்க்க போயிருக்கோம். நான் அப்பாவை கொண்டு விட்டுட்டு நான் வெளியே உட்காந்து ஒரு சேரை உட்காந்து சின்ன நோக்கியா போன்ல ஸ்னேக் கேம் விளையாடிட்டு இருக்கேன். அப்படி இருந்து விளையாடிட்டு எனக்கு தெரியும், கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. சரி கூட்டிட்டு வருவோங்கிறதுக்காக வந்தேன். நான் வெளியே இருந்து கேம் விளையாடிக்கிட்டே இருக்கேன். அங்க உள்ள எங்க அப்பாவுக்காக ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணி அழுது ஜெபிக்கிறாங்க. அப்போ நான் நினைச்சேன், மனசுல நினைச்சேன், நம்ம அப்பாவுக்காக இவங்க எதுக்காக அழுது ஜெபிக்கணும் அப்படியே நினைச்சு மனசுக்குள்ள இருந்து நினைச்சு சிரிச்சுக்கிட்டே நினைச்சேன். அப்படியே இருந்துட்டு வெளியே இருந்து போன்ல கேம் விளையாடிக்கிட்டே இருக்கேன். நீங்க நம்பவே மாட்டீங்க, போன கோயில்ல சரிப்படுத்த முடியாத, மந்திரவாதி சரிப்படுத்த முடியாத நாங்க பள்ளிக்கு போயிருக்கோம். நீங்க என்ன எங்க வந்து வேணாலும் யார்கிட்ட வேணாலும் என்னால சொல்ல முடியும். நான் எல்லா இடத்துக்கும் போனோம். தாயத்து கட்டுற இடத்துக்கு போவோம், ஜோசியம் பாக்குற இடத்துக்கு போனோம். நாங்க உண்மையில நாங்க அலையாத இடமே கிடையாது. எல்லா இடத்துக்கும் அலைஞ்சோம். எங்கேயுமே முடியாத இடம். கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஜெபம் பண்ணிருப்பாங்க. 20 நிமிஷத்துல ஜெபம் பண்ணி எங்க அப்பா திரும்பி வரும்பொழுது பழைய எங்க அப்பாவுடைய முகத்தை நான் பார்த்தேன். எனக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன வந்துச்சுன்னா, நம்ம சாமியை போல ஏசாமிக்கும் சக்தி இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு அன்னைக்கு அந்த இடத்துல நான் கடந்து வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடைச்சது. சென்னையில வேலை பார்த்தேன். இடையில நான் எப்போது குடிப்பேன், ஸ்மோக் பண்ண இருந்தாலும், இதெல்லாம் எப்போது ஊருக்கு வந்தாலும் ஏதோ கல்யாண ஃபங்க்ஷன் அப்படி இருந்துச்சு. ஆனா நான் தூத்துக்குடி சைட்டுக்கு நான் வேலைக்கு வரும் பொழுது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அங்க எங்களுக்கு பாத்தீங்கன்னா கீழே 36 சப்கான்ட்ராக்டர் உண்டு. அவங்க எங்களுக்கு கம்பெனியோட குவார்டர்ஸ் எங்க எடுத்து கொடுத்தாங்கன்னா முத்தையாபுரத்துலன்னு ஒரு இடத்து, முத்தையாபுரத்துல கோவில் பிள்ளை 3வது தெருல எடுத்து கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நாங்க இருந்தோம். நான் எங்களுடைய ப்ராஜெக்ட் மேனேஜரு, என்னோட அக்கௌண்டன்ட், நாங்க 3 பேருமே இந்த சவுத்துங்கிறனால மத்த எல்லாருமே இந்த சேலம் அந்த ஏரியால உள்ளவங்க. இந்த 3 பேருமே இருந்தோம். எங்களுக்கு 3 பேருக்கும் இந்த 36 கான்ட்ராக்டரும் மாறி மாறி டெய்லி என்ன செஞ்சிருவாங்கன்னா குடிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்துருவோம். சாயங்காலம் வழக்கமா தினமும் சாயங்காலம் 5 மணி 5:15 நாங்க சைட்டை க்ளோஸ் பண்ணுவோம். சைட்ல இருந்து எங்க ரூமுக்கு வந்து 6 மணில இருந்து குளிச்சு மேல கழுவி ரீஃப்ரெஷ் ஆயிட்டு 6:15 இருந்து 6:30 கட்டாயமா தினமும் குடிக்கிறதுக்காக உட்கார்ந்துரும். தினமும் 10 மணி வரைக்கும் தினமும் குடிக்க ஆரம்பிப்பேன். பகலெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்மோக் பண்ண மாட்டேன். நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு அப்படி குடிக்கும் பொழுது ஸ்மோக் பண்ண ஆரம்பிப்பேன். குறைஞ்சது ஒரு பாக்கெட் சிகரெட் தினமும் குடிக்க ஆரம்பிச்சேன். நல்ல காலையில நாங்க விளையாடி எடுத்து இருந்ததுனால டெய்லி கண்டினியூஸா ஸ்மோக் பண்ணும்பொழுது காலையில் எழும்பும் பொழுது நெஞ்சில எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு. பாத்தீங்கன்னா கட்டாயமா குடிச்சுதான் ஆகணுங்கிற நிலைமை. ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னா காலை 7 மணிக்கு ஒரு தாத்தா கல்லு கொண்டு வருவான் எங்க தெருவுக்கு. இப்படி கல் வரும், காலையில குடிப்போம், குடிச்சிட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு போவோம். எனக்கு அங்க ஒரு 35,000 சம்பளம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பில் பாஸ் பண்ணும்பொழுது அதுவே 60,000 ரூபாய்க்கு மேல காசு எனக்கு அப்போ அங்க வந்துச்சு. இப்போ நல்ல காசு. அப்பவும் எப்படி இருப்பேன்னா, இந்த சம்பள காசு மட்டும் நமக்கு அது நீதியான காசு, மத்த காசு எல்லாம் சாப்பு காசு, அதெல்லாம் என்ன செஞ்சிடும் நல்ல செலவழிச்சுன்னு சொல்லி அப்படி இருந்தேன். இப்படி போயிட்டே இருந்தேன் என் வாழ்க்கை. அப்ப எங்க சர்ச்சைக்கு வர சொன்ன என் அப்பாவை சர்ச்சைக்கு கூட்டிட்டு வரும்பொழுது வந்த அந்த அக்கா, நான் தூத்துக்குடியில இருக்கேன்னு உடனே அம்மா அவங்கள்ட்ட சொல்லி சுரேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் சாயர்புரத்துல இருந்து எனக்கு கால் பண்ணான். தம்பி நீங்க எங்க வந்திருக்கீங்களா தூத்துக்குடியில, எப்பவாவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்கு வாங்க, எங்க சர்ச்சோட பேர் அப்போஸ்தலிக் ஃபயர் ஃபெலோஷிப்னு சொல்லிட்டு முதல்ல சுரேஷ்ங்கிற ஒரு அண்ணன் எனக்கு கால் பண்றான். அப்ப நான் நினைச்சேன், இவங்க என்னடா சும்மா இங்க வந்தாச்சுன்னா நம்மள அலுவலகாரங்க சர்ச்சு சொல்லி கூப்பிட்டு கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு
எல்லா நாளும் ஃப்ரீயா இருப்பேன், போனுக்கு எடுக்கவே மாட்டேன். கேட்டா சைட்ல இருக்கவே வேலை பார்த்துட்டு இருக்கிறமே இப்படி சொல்லி ஒரு 3 மாதம் தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த நாட்கள்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு நாள் நல்லா குடிச்சிருந்தேன். அன்னைக்கு என்ன அறியாமலே என்னோட அறையில முழங்கால் படியிட ஆரம்பிச்சேன். முழங்கால் படியிட ஆரம்பிச்ச போது எனக்கு முன்பாக இந்த பிலிம்ல வர்றது மாதிரி ஒவ்வொரு பிக்சர் வந்துச்சு. இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா பிக்சருக்கு பின்பாக இருக்கிற சம்பவம் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஒருவேளை அந்த ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி இருக்கலாம், சூசைட் பண்ற மாதிரி இருக்கலாம், மேல எங்கேயாவது வந்து விழுற மாதிரி இருக்கலாம். கம்பெனில சைட்ல வேலை பார்க்கும்போது நிறைய நேரத்துல 85 மீட்டர் ஹைட்ல எல்லாம் இருந்து விழ பார்த்திருக்கேன். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டும் வந்து அந்த ஒரு பிக்சர் வரும். இந்த பிக்சருக்கு பின்பாக இருக்கிற ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வருது. அந்த ஞாபகம் வந்தோன்னு இந்த காரியத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, நான் தான் உன்னை இதுல பாதுகாத்தேன்னு சொல்லுவாரு. அப்போ உடனே என்ன சொல்லி என்ன மன்னிச்சுக்கோங்க. இந்த காரியம் கரெக்டா நடக்கிற பார்த்தீங்கன்னா 11:30 மணில இருந்து 12 மணி வரைக்கும் 11:30-12 மணிக்கு இது தொடங்கி இருக்கும். இது கரெக்டா நான் ஒரு கான்சியஸா நான் எழும்பும் பொழுது காலையில 6:30 மணி இருக்கும். 6 மணில இருந்து 6:30 மணி இருக்கும். எழும்பும் பொழுது என் கண்ணுல எல்லாம் கண்ணீரா வடிஞ்சு அப்படியே உப்பு கரையாட்டு என் கண்ணு பக்கத்துல எல்லாம் இருந்துச்சு. அப்போ காலையில் எழும்பி என்னோட ரூம்ல ஒரு பயங்கரமான ஒரு லைட் வருது. லைட் வந்தோடனே இப்படி எல்லாம் ஒரு பிலிம் மாதிரி வருது. இப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தோடனே காலையில எழும்பி முடிச்ச உடனே பிரஷ் பண்ணிட்டு எனக்கு ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போகணும்ட்டு ஒரு தாட் வருது. இந்த அண்ணன் நம்ம பேசவே இல்லையே, 3 மாசம் அந்த அண்ணன் போன் அடிச்சுட்டே இருந்தாரு. ஒரு நாள் கூட அவர் நம்பரை கூட சேவ் பண்ணி போடல, எங்கேயுமே போடல. அப்புறம் அன்னைக்கு காலையில உட்கார்ந்து இருந்து தேடுற 1/2 மணி நேரம் தேடுற நம்பர் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சும்மா அடிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்பரை ட்ரை பண்ணி கால் பண்ணும் பொழுது அந்த அண்ணன் எடுத்தாங்க, சர்ச்சில் இருந்தாங்க. அப்புறம் அன்னைக்குதான் அவங்க என்ன கூப்பிடல, யாரும் என்ன வந்து பிரெயின் வாஷ் பண்ணல, அது சரியில்லை இது சரியில்லைன்னு எனக்கு சொல்லல. என்னுடைய அறையில கர்த்தர் தரிசனமான அந்த அறையில அந்த என்னுடைய சம்பவங்கள் எல்லாம் பார்த்து ஜெபித்த பொழுது அன்னைக்கு என்னுடைய இருதயத்துல நான் சுயமாகவே ஒரு முடிவு எடுக்கிறேன், இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு இன்னைக்கு நம்ம போகணும்னு சொல்லி. அப்ப அன்னைக்கு அந்த அண்ணனுக்கு கால் பண்ணும் பொழுது அந்த அண்ணன் விஓசி காலேஜ் பக்கத்துல இருக்கிற அப்போஸ்தலர் அக்கினி ஐக்கிய திருச்சபைக்கு என்னை அழைத்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டு நான் இன்னைக்கு போக ஆரம்பிச்சேன். அன்னையில இருந்து அதுக்கப்புறம் ரெகுலரா காலையில அப்படியே 1 நாள் 2 நாள் போனேன். அதுக்கப்புறம் ரெகுலரா காலையில ரூம்ல இருந்து 4 மணிக்கு எழுந்திருச்சு. எங்க ரூம்ல இருந்து அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு குறைஞ்சது 1.5 இருந்து 1.25 கிலோமீட்டர் இருக்கும். ஸ்பிக்னர் வரணும் கோவில் பிள்ளை நகர்ல இருந்து. திருப்பி அங்கிருந்து ஒரு பஸ் ஏறி தூத்துக்குடியில சவுத் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இறங்கி அங்கிருந்து திருப்பி ஒரு பஸ் ஏறி பிஓசி காலேஜ் பக்கத்துல போய் இறங்கணும். தினமும் இந்த காலையில இந்த பிரேயரை முடிச்சுட்டு 7 மணிக்கு திருப்பி ரூமுக்கு வந்துட்டு கிளம்பி போவேன். சாயங்காலம் சைட்ல வேலையை முடிச்சுட்டு திருப்பி கரெக்டா அவங்க 7 மணில இருந்து 8 மணி பிரேயர் உண்டு. அங்க என்னோட கூட வேலை பார்க்குற ஒரு QC, அவருக்கு அவங்க வீடு எங்க சர்ச் இருக்கிற ஏரியால தான். அதனால அவங்கள்ட்ட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்க போனா என்ன குடிக்கிறதுக்காக கூப்பிடுவாங்க. அதுக்காகவே என்ன செஞ்சிடோம்னா ஓடி என்ன செஞ்சிடோம்னா எங்க சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சுட்டேன். சாயங்காலம் 7 மணில இருந்து 8 மணி வரை இயேசுவோடு 1 மணி நேரம் ஜெபம் அந்த ஆலயத்துல நடந்துச்சு. அந்த ஜெபத்திலையும் காலையிலயும் சரி மாலையிலயும் சரி தொடர்ந்து தவறாம அதுல கலந்து கொண்டேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்துல இருந்து ஜெபிக்க ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள மாற்றம் வந்துச்சு. என்னுடைய ஒரு சந்தோஷம் எனக்குள்ள வந்துச்சு. இந்த சந்தோஷம் தான் என்ன காலையில் 4 மணிக்கு எழும்பி அந்த ஆலயத்துக்குள்ள என்ன கொண்டு போச்சு. வேலை விட்டோடனே நாங்க ஓடி போனேன். குடிக்கும் பொழுது கிடைக்காத, ஸ்மோக் பண்ணும் பொழுது கிடைக்காத ஒரு சந்தோஷம் அந்த ஆலயத்துக்குள்ள போகும்போது எனக்கு கிடைச்சது. அந்த ஆலயத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப நேசிச்சாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா நான் அங்க போய் ஒரு 3 மாசத்துக்கு மேலதான் நான் யாருங்கிறதே அவங்களுக்கு நிச்சயம் அந்த சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். உங்க வாலிப நாட்களை குறிச்சு சொன்னீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எப்படி ஆண்டவர் உங்களை ரட்சித்தாருன்னு அந்த அனுபவத்தை சொல்லும் போது அப்பாவுக்கு வாழ்க்கையில இருந்த அந்த பிரச்சனையினால எவ்வளவு இடங்கள் போனோம், என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தேன், ஆனா ஒண்ணுமே எனக்கு ஆகல. ஆனா
இந்த ப்ரேயர் பண்ணும்போது அது வந்து மாறிச்சு. அது நான் சும்மா தான் போயிருந்தேன், அப்பா ஓடிடக்கூடாதுன்னு பிடிக்க தான் வந்திருந்தேன். ஆனா அந்த இடத்துல வந்து ஏசப்பாய்க்கு வல்லம் இருக்குன்னு உணர்ந்துகிட்டேன். அதுவும் இல்லாம உங்களுக்கு சமாதானம் இல்லாம இருந்தது இதுக்கு முன்ன நீங்க செய்யும் போது. ஆனா இப்போ ஒரு சமாதானம் எனக்குள்ள வந்தது. பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சு என்னை ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னீங்க. இதுல இருந்து நீங்க போய் சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சீங்க. அந்த சந்தோஷம் உங்களை சபைக்கு போக ஏவிச்சு காலையில எழும்பி சர்ச்சுக்கு போவேன். எப்படி அங்க இருந்தீங்களோ அது இங்க நேரம் மாறிட்டு இப்ப குடிப்பழக்கம் எல்லாம் விட்டுட்டீங்க. நீங்க எப்படி அந்த ஊழிய அழைப்பு உங்களுக்கு கிடைச்சது? இப்ப நீங்க பாஸ்டரா இருக்கீங்க. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் உங்களை எப்படி ஊழியத்துக்குன்னு நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, அது எப்படி வந்தீங்க அதை சொல்லுங்க. கட்டாயம். என்ன கர்த்தர் அவருடைய கனமான ஊழியத்துக்கு என்ன அழைச்சா, அதுல நிறைய காரியங்கள். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல விரும்புற காரியம், ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்ததுல நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நான் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஏற்கனவே வழக்கமா நான் என்னோட குடிக்கிற டைம் நான் சொன்னேன். தினமும் மாலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் தினமும் மாலையில குடிப்போம், சிகரெட் அடிப்பேன், எல்லா பாவ பழக்கங்களும் உண்டு. இதுதான் என்னுடைய ரொட்டீன் லைஃப்ல தூத்துக்குடியில நான் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது இருந்துச்சு. ஆனா நான் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்ச பொழுது காலையில 5:30 இருந்து 6:30 மணி வரைக்கும் கிருபையில் களிக்கூறு வந்து ஜெபத்திலையும் சரி, மாலையில 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் இயேசுவோடு 1 மணி நேரம் இந்த ஜெபத்திலையும் அந்த ஜெபத்துல இணைஞ்சு நான் ஜெபிக்க வந்ததுனால எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. படிப்படியா என்னுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாவ பழக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டிய பலன் அந்த ஜெபத்துல வந்து கலந்து கொண்டதுனால எனக்கு கிடைச்சது. இது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஆண்டவரை நெருங்கி போக ஆரம்பிச்சேன், அவருடைய பிரசன்னத்தை. ஏன்னா அந்த ஜெபத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன்னா ரொம்ப சமாதானமா இருக்கிறது உணர்ந்தேன், ஃப்ரீயா இருக்கிறது உணர்ந்தேன். இது வரைக்கும் நம்மளால வாழ முடியாது, செத்துதான் போகணும்னு இருந்த எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு, நம்மளால வாழ முடியும். நம்மளே நம்ம இன்னைக்கு குடிக்கலையே, இன்னைக்கு நம்ம ஸ்மோக் பண்ணலையே, இன்னைக்கு கெட்ட காரியங்களை நம்ம செய்யலையேங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு புதிய மனிதனாக மாற்றப்பட்ட ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. அதே போல நான் இந்த சாயங்காலம் இங்க வர்றேன்னு சொல்றது, நான் ஃபாரின் போறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்ததுனால ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போறேன்னு சொல்லிதான் எங்க மேனேஜர்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு நான் இங்க வருவேன். எங்க மேனேஜர்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு நான் இங்க சாயங்காலம் சர்ச்சில் வந்து ப்ரேயர் அட்டன் பண்ணுவேன். காலையிலயுமே சரி கிளாஸ் இருக்குன்னு சொல்லிதான் ரூம்ல இருந்து கிளம்பி வருவேன். அப்போ கொஞ்ச நாளா டெய்லி சாயங்காலம் சேர்ந்துதான் குடிப்போம், சேர்ந்துதான் வெளியே போவோம். இப்படி எங்க வாழ்க்கை இருந்துச்சு. நான் அப்ப அவங்க கூட சேர்ந்து குடிக்கல, நான் அவங்க கூட சேர்ந்து வெளியே சுத்த போகல, வழக்கமா பேசுற மாதிரி கெட்ட வார்த்தை போட்டு பேசல, ஸ்மோக் பண்ணல. எப்பவுமே ரூம்ல 2 பாக்கெட் சிகரெட் இருந்துட்டே இருக்கும். அப்போ எனக்குள்ள ஒரு பெரிய சேஞ்சஸ பாக்குறாங்க. அவங்கள விட்டு நான் தனியா ஒரே ரூம்ல தானே இருக்கிறோம், தனியா இருக்கிறோம், குடிக்கல. கொஞ்ச நாளாச்சு, அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு ஆல்வின் தாமஸ் பாஸ்டரோட அந்த பாட்டை யூடியூப்ல கேட்டேன். இப்போ என்னோட பெட்ரூம் சைட்ல ஸ்டெப்ஸ்ல தான் ஜன்னல் திறந்துருந்துச்சு. அப்போ முழங்கால் போட்டு அந்த ரூம்ல அந்த பாட்டை கேட்க என்ன அறியாமலே என் கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. நான் அழுது நல்ல ரூம்ல உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி வந்த எங்களோட மேனேஜர் பார்த்துட்டேன். அப்போ இவ்வளவு நாளா என்ன கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏன்டா குடிக்க வர மாட்டேங்கிற, ஏன்டா வெளியே எங்க கூட வர மாட்டேங்கிற, ஸ்மோக். அப்போ ஃபாரின் வேலைக்கு போறேன், அதனால ஸ்போக்கன் இங்கிலீஷ் போறேன், இப்படிதான் அவங்ககிட்ட கதை சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போ என்ன நான் ப்ரேயர் பண்றத பார்த்ததும் அவங்க என்கிட்ட வந்து, யாரு உன்னை மைண்ட் வாஷ் பண்ணது, யாரு உனக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தது, அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட கூப்பிட்டு கேட்க ஆரம்பிச்சேன். அப்போ நீங்க என்கிட்ட சொன்னாங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் சாயங்காலம் போகக்கூடாது, நீ ஏதோ சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிற, அதனால அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சான். அப்போ என்கிட்ட சொல்றாங்க, அப்போ என்ன அவங்களால என்ன ஒன்றும் பண்ண முடியல, என்கிட்ட சண்டை போட்டு பாக்குறாங்க. ஏன்னா நானும் அங்க ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன், சேஃப்டி ஆபீசர் ரேங்க்ல இருக்கிறேன். அப்போ என்ன சைட்ல ஒன்றும் செய்ய முடியாது. உடனே என்ன செய்யறாங்கன்னு ஹையர் ஆபீஸருக்கு போன் பண்ணி, என்னோட வேலையில இவன் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறான், ஆபீஸ் ரூம்ல இருக்கிறான், அப்படி இப்படின்னு சொல்லி எப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அப்படியெல்லாம் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன அப்புறம் திருப்பி ரொம்ப எனக்கு வேலை சைட்ல ரொம்ப டார்ச்சர். அப்புறம் என்ன ரூம்ல, ஏன்னா நாங்க எல்லாருமே ஒரே ரூம்ல இருந்ததுனால
எங்களோட அக்கௌண்டன்ட் அவரு கேரளாக்காரர், அவரும் ரொம்ப பக்தியா இருப்பார். அவரும் தம்பி யாரும் உன்னை மைண்ட் வாஷ் பண்ண அப்படி இதுதான் என்கிட்ட கேட்பாங்க ரூம்ல வச்சு, எதனால நீ இதை போற, அதெல்லாம் தவறானது, இது ஒரு இதே கிடையாது அப்படி அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், நானும் ஒரு நாள் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன், இது ஒண்ணுமே கிடையாது, இது வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்தது, காசு பணத்தை கொடுத்தா பண்ண. ஏன்னா நான் கடந்து வந்த பாதைகளுடைய வலி வேதனைகள் எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் கஷ்டப்படும் பொழுதோ, நான் பாவத்தை விட நினைச்ச பொழுதோ, சிகரெட்டை விட நினைச்ச பொழுதோ யாருமே என் கூட இருந்ததுல என் மனசுல எழும்புற கேள்விகளுக்கு யாருமே பதில் தந்ததும் கிடையாது. அப்போ நான் தைரியமா அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சேன், நான் இப்படிதான் இருப்பேன், என்ன நீங்க இதனோட பர்சனல் நீங்க இதுல தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்ன பொழுது எங்களுக்குள்ள பயங்கர ஆர்கியூமெண்ட் ஆச்சு. அப்போ ஃபாரின் போறதுக்கு நான் 5 வருஷம் ஏற்கனவே வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால எனக்கு நம்ம ஃபாரின் போவோம்னு சொல்லி, அப்ப அன்னைக்கு நைட் ரூம் காலி பண்ணதுனால, ஒரு சண்டே ஆகி ரூம் காலி பண்ணதுனால அன்னைக்கு என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு எங்களோட சர்ச்சில் வந்து ஒரு ரூம்ல பேக் வச்சேன். எதனால அன்னைக்கு அங்க சண்டை வந்துச்சு, எதனால திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு சர்ச்சுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு 3 மாதம் சர்ச்சில் இருந்தேன். ஏன்னா நான் அங்க சர்ச்சுக்கு போனது வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது, வேலையை விட்டது வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது. சர்ச்சிலேயே உட்கார்ந்து இருந்தேன், கையில இருந்த ரூபா எல்லாம் நல்ல செலவாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கர கஷ்டமான ஒரு வாழ்க்கையில ஒரு ஆரம்பம் வந்துச்சு. அப்போ ஃபாரின் வேலைக்கு போயிடலாம் இருப்போம். சர்ச்சுக்கு போன முதல் மாசத்துல எல்லா ரூபாயும் என்னச்சுன்னா எல்லாரும் வெளியே போவோம், சாப்பிடுவோம் இருந்துச்சு, செலவாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சார். கையில காசு இருக்காது, யார்ட்டையும் போய் கேட்க முடியாது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம எத்தனையோ நாள் இருந்திருக்கேன் இந்த ஆலயத்துல. எல்லாரும் வருவாங்க, பேசுவாங்க, சாயங்காலம் பிரேயர்லாம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. நைட்டு எத்தனை இரவுகள் சாப்பிடாம இருந்திருக்கேன். நான் ஒரு நேரம் கூட பசி தாங்க மாட்டேன். ஆனாலும் பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். 12 மணிக்கு யாராவது ஒருத்தங்க சாப்பாடு கொண்டு வருவாங்க. அந்த சாப்பாடு கத்தரே எனக்கு கொண்டு வந்து கொடுத்தா. ஒவ்வொரு நாளும் அந்த ஆலயத்துல வச்சு கத்தரை என்னை போஷித்தாரு. அதுக்கப்புறம் நான் எப்படியுமே நிறைய நாட்கள் இது உண்டு இந்த அனுபவங்கள் எல்லாம். சரி மாதிரி ஃபாரின் போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் ஃபாரின்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு, எனக்கு வேலை ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்துச்சு. அப்போ அந்த நாட்கள்ல எங்க திருச்சபையில ஒரு 21 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் நடந்துச்சு. அன்னைக்கு ஜெபம் நடத்தி கொண்டிருந்த ஊழியக்காரர்கள் சொன்னாங்க, எல்லாரும் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, அன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் 21வது நாள். இன்னைக்கு என்னன்னா கடைசி ஜெபம் பண்ணும் பொழுது எல்லாரும் ஃபுல் ஃபீட்ல கை வச்சு ஜெபம் பண்ண. ஒரு 3 ஸ்டெப் உண்டு, அதுல எல்லாரும் கை வச்சு ஜெபம் பண்றாங்க. ஒருத்தர் அங்க நிப்பாங்க, தள்ளின்னு ஜெபம். நானும் அந்த ஃபுல் ஃபீட்ல கை வச்சு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அன்னைக்கு பாத்தீங்கன்னா சார்லஸ் பின்னி அவங்கள குறித்து அந்த பயோகிராஃபியை குறிச்சு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நானும் அன்னைக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த படியில ஸ்டெப்ஸ்ல கை ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது என் காதுல ஒரு சத்தம். என்டையர் காங்கிரிகேஷனும் ப்ரேயர் பண்ணும்போது எவ்வளவு சவுண்டா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஸ்டெப்ஸ்ல கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது என் காதுல ஒரு சத்தம் கேட்டுச்சு, என் ஊழியத்தை நீ செய்வியான்னு சொல்லி ஒரு சத்தம் என் காதுல கேட்டுச்சு. அப்போ கேட்டதும் இம்மிடியட்டா நான் எதுவுமே யோசிக்காம நான் செய்வேன் செய்யான்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில எனக்கு திருவனந்தபுரத்துல இருந்து எனக்கு ஒரு போன் கால் வருது. என்னோட ஏஜென்சில இருந்து உனக்கு வேலை ரெடி ஆயிடுச்சு. 5 வருஷம் எம்என்சி கம்பெனில வேலை பார்த்ததுனால அந்த எக்ஸ்பிரஸ் சர்டிஃபிகேட் வச்சு அவங்க பார்த்து உடனே விசா ரெடி ஆக்கி வச்சிருந்து உடனே நீங்க கிளம்பலாம். அப்போ எனக்கு சேலரி 1,07,000 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்க தூத்துக்குடி அப்போஸ்தலிக் ஃபயர் ஃபெலோஷிப் சர்ச்சோட பக்கத்திலேயே இருக்கிற ஜே ஜெராக்ஸ் பிஎன்டி காலனியோட என்ட்ரன்ஸ்ல இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த அவங்க அனுப்ப சொன்ன காப்பியை ஸ்கேன் பண்ணி அனுப்புறதுக்காக ஜே ஜெராக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்தேன். வந்து என்னோட சர்டிபிகேட்ல நான் ஸ்கேன் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய காதுல ஒரு சத்தம் வந்துச்சு, நேற்றைக்கு ஊழியத்துக்கு வாரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்க போற அப்படிங்கிற ஒரு சத்தம். அப்போ அந்த சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 10, 11, 12 கம்ப்யூட்டர் இருக்கும். ஒரு ஜெராக்ஸ் சென்டர்ல ஒரு 15 சிஸ்டத்துக்கு முன்னால இருந்து பேசுறவங்க எவ்வளவு சவுண்டா இருக்கும், கச்ச கச்ச கச்சன்னு பேசிட்டு இருந்தேன். ஆனாலும் என் காதுல திரும்ப ஒரு சவுண்ட் வருது, நேற்றைக்கு ஊழியத்துக்கு வாரேன்னு சொல்லி எங்க போறேன்னுங்கிற ஒரு சவுண்ட் என் காதுல கேட்டுச்சு. அப்பவே என்னுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் சர்ச்சில் வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கோங்க, நேற்றைக்கு நீங்க கூப்பிட்டீங்க வர்றேன்னு சொன்னேன், ஆனா இன்னைக்கு எனக்கு வேலைக்கு ஒரு அழைப்பு வந்தது, நான் மறந்து நாங்க போயிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. நான்
உங்க ஊழியத்தை நான் செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி சொன்னேன். ஆனாலும் நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, உனக்கு நல்ல நான் அப்போ நம்ம புதுசா சர்ச்சில் இருந்தனால இப்படி என்கிட்ட ஆண்டவர் எனக்கு பேசியிருக்காரு, நான் என்ன செய்ய அப்படி கேட்கும் பொழுது நிறைய பேர் சொன்னாங்க, உனக்கு நல்ல சம்பளம் இருக்கலாமா, படிச்சிருக்கலாமா, நீ வேலைக்கு போயிட்டு ஊழியம் பண்ணு அப்படி என்கிட்ட சொன்னாங்க. ஆனாலும் நான் திருப்பி போய் இவங்க பேசும் பொழுதெல்லாம் நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் போய் உட்கார்ந்து இருந்து ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் ஆண்டவர் என்ன அவருடைய ஊழியத்துக்காக அழைச்சார். என்னோட ஊழியத்தை முழு நேரமா செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு முன்பாக ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, பயப்படாதே நீ என்னுடைய உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் உண்டு. இந்த வசனம் எனக்கு எங்க இருக்குன்னு எனக்கு என்ன செய்யாது, பைபிளே தெரியாது, இயேசுவே தெரியாது. ஆனா ஒரு பயங்கர வீட்டுல இங்க வந்து சர்ச்சுக்கு வந்த முதல் நாள் நினைக்கிறேன், வந்து இங்க பிரச்சனையே இந்த ஸ்பிக்னர் பஸ் ஸ்டாப்ல இறங்கி நிக்கிறேன். ஒரு வண்டிக்கு பின்னால நீ என்னுடையங்கிற ஒரு வார்த்தை நான் பாக்குறேன். பார்த்த உடனே எனக்கும் அந்த வார்த்தைக்கும் ஏதோ ஒரு பெரிய உறவு இருக்கிற மாதிரி அந்த வார்த்தையை அந்த சும்மா ஒரு ஜீப்ல பொலிரோன்னு நினைக்கிறேன், அதுக்கு பின்னால எழுதிருந்த அந்த வார்த்தையை பார்க்க என் கண்ணுல இருந்து ஏங்கி ரோட்ல நின்று எழுதுகிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சைக்கு வந்த பிறகுதான் எனக்கு இந்த ஊழியத்துக்கே ஆதாரமாக ஏசாயா 43வது அதிகாரம் அந்த 1வது வசனத்தை சொல்லி அவருடைய கனமான ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சாரு. அதுக்கு பின்பாக 2 வருஷம் சர்ச்சிலே முழு நேர ஊழியமா இருந்தேன். அதுக்கப்புறம் சர்ச்சில் இருந்தே பைபிள் காலேஜுக்கு போனேன். நல்ல பைபிள் காலேஜில் 3 வருஷம் படிச்சு திருப்பி சர்ச்சில் வந்து ஊழியம் செஞ்சேன். 2015 இருந்து 25 வரைக்கும் முழு நேர ஊழியத்தை செஞ்சேன். இப்பொழுது காவல் கிணறுல புதிதாக திருச்சபை ஆரம்பிச்சு இந்த ஊழியத்தை கர்த்தர் செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இதுவரைக்கும் கர்த்தர் எங்களை கிருபையா குடும்பத்தையும் ஊழியத்தையும் நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு குறைவு இல்லை. அழைத்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அநேக தேவைகள் இருந்துச்சு, அநேக சவால்கள் இருந்துச்சு, அநேக உபத்திரவங்கள் வந்துச்சு. சில நேரத்துல எல்லாம் அவ்வளவுதானே முடியாது, இதுக்கு மேல நம்ம எப்படி டிராவல் பண்ண போறோங்கிற சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கு. ஆனாலும் இதுவரைக்கும் அவருடைய பலத்துல இந்த ஊழியத்துல நிற்க வச்சாரு. அவரை அழைச்சிருக்காருல்ல, அவரு அந்த அழைப்புல எங்களை அவரே நிற்க வைக்கிறார், அவரே பலன் தருகிறார், அவரே எங்களை ஓட வைத்து இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். நீங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக இப்போ நீங்க பண்ற ஊழியத்தை பற்றி அருமையா சொன்னீங்க. வேலை வாய்ப்புகள் வந்த போதும் ஆண்டவர் உங்களை முழுமையா அவருக்கு ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு. அவருக்கு அந்த சத்தத்தை கேட்டு நீங்க இன்னைக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஊழிய பாதையில உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்கள் நிறைய இருக்கும். அதுல ஒரு சில அனுபவங்களை எங்களுக்காக நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. ஊழிய பாதையில நிறைய மறக்க முடியாத நினைவுகள். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஊழியத்தின் பாதையில ஒவ்வொரு விதமா அன்று நடத்தி சொல்லலாம். ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட்டது கூட அது எவ்வளவு பெரிய விஷயங்கிறது எனக்கு தான் தெரியும். குறிப்பா நான் சொல்ல போனா ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்துச்சு. அந்த எங்க திருச்சபை பெரிய திருச்சபைங்கிறதுனால அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒர்க் இருக்கும். எல்லா வேலையும் நாங்க பார்த்தோம். எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்போ பார்த்து முடிச்சோடனே ஒரு 4 மணி போல சாயங்காலம் ஃபங்க்ஷன், அடுத்த நாள் காலையில வரணும். எல்லாரும் ஒரு 3 மணி போல 2 மணி 3 மணி இருக்கும் வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க. நான் வேணா சர்ச்சில் நான் தங்கி இருந்தேன். 3 மணி போல வேலையை முடிச்சுட்டு எல்லாரும் ஒருத்தங்களா பேசிக்கிட்டாங்க. நம்ம அங்க போய் ட்ரெஸ் எடுக்க போவோம், இங்க போய் ட்ரெஸ் எடுக்க போவோம்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ என் கையில சுத்தமா 1 ரூபா கூட கிடையாது. அன்னைக்கு யாராவது மத்தியானம் என்ன சாப்பாடு கொடுத்தாதான் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நான் இருந்தேன் அன்னைக்கு சர்ச்சில். அப்போ இப்படி எல்லாரும் என் கூட எல்லாரும் அது வரைக்கும் நல்ல ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அப்ப என்கிட்ட யாருமே கேட்கவே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் என் கையில காசு இல்லைங்கிறது தெரியும். ஒருவேளை அதை தாண்டி என்னை கூட்டிட்டு போனாங்கன்னா அவங்க எனக்கு ட்ரெஸ் வாங்கி தரணும். என்ன அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் அப்படி போறாங்க. நான் கூப்பிட்டுருந்தேன்ட்டு எல்லாரும் ஸ்கிப் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போறது எனக்கு நல்லா தெரியுது. என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. போறாங்க, அப்படி பார்த்துட்டே இருந்தேன். எல்லாரும் போயிட்டாங்க, நான் மட்டும் சர்ச்சில் இருக்கிறேன். நான் அப்புறம் சர்ச்சில் இன்னும் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தனால
அந்த டேபிள் சேர் அப்படியே அங்கேயா கிடக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாத்தையும் பெருக்கணும். அப்படியே இருக்கும் பொழுது ரொம்ப மனசு உடைஞ்சி போய் உட்கார்ந்துருந்து, எல்லாருமே போயிட்டாங்க, யாருமே இல்லை சர்ச்சில். அப்படியே சர்ச்சுக்கு முன்னால போய் உட்கார்ந்துருந்து அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். இசப்பா, நான் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாலன்னா எனக்கு எங்க அம்மா அப்பா இருந்திருந்தா இப்படி என்ன விட்டுருப்பாங்களா? எல்லாரையும் விட்டுட்டு தானே நான் உங்க பின்னால வந்தேன். உங்களை தேடினதுனால எல்லாரும் என்ன அவாய்ட் பண்ணாங்க ஆண்டவரே. நான் இன்னைக்கு வந்து கூட இருக்கிற எல்லாருமே இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் எல்லாருமே போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கன்ட்டு இருக்கும் பொழுது நான் என்னை கூட்டிட்டு போனா அவங்க பாரோன்னு நினைச்சு என்னை விட்டுட்டு போறாங்க. அம்மா அப்பா இருந்தா நிச்சயமா செஞ்சிருப்பாங்க. நான் இன்னைக்கு யார்கிட்ட கேட்பேன்? நான் இன்னைக்கு ஒரு அனாதை மாதிரி தானே இந்த இடத்துல இருக்கிறேன். ஏன்னா தூத்துக்குடியில இருக்கிறேன், யாருக்குமே தெரியாது என்னைய. ஒரு அனாதை மாதிரி தானே இருக்கிறேன், வேலை பார்த்துட்டு இருந்தேனே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி நம்பவே மாட்டீங்க. அழுது என்ன அறியாமல என் கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. ஒரு 10 நிமிஷம் இவ்வளவு விஷயத்த ஷேர் பண்ணிருப்பேன். ஷேர் பண்ணிட்டு அப்படி திரும்பி பாக்குறேன். என் பின்னால ஒருத்தன், என் ஃப்ரெண்டு, அவன் பேர் நிஷாந்த். அவன் பாத்தீங்கன்னா செலவு பண்ணவே மாட்டான். 10 ரூபா கூட அவங்க கையில இருந்து, எங்க சர்ச்சுக்கே தெரியும் அவங்க கையில இருந்து நினைச்ச முடியாது, 10 ரூபா கூட வாங்க முடியாதுங்கிறது. ஆனா பாருங்க, அன்னைக்கு அவன் என்னை கூட்டிட்டு போய் 2 பேண்ட் 2 ஷர்ட், ஒரு பிராண்டட் ஷர்ட் கடையில போய் வாங்கி கொடுத்துட்டு திருப்பி ஒரு கரெக்டா ஒரு 1/2 மணி நேரம் தான் வந்து நான் ட்ரெஸ் கையில கிடைச்சிருச்சு. இந்த ஆலயத்துக்கு உள்ள வந்து அந்த கேம்பஸ்குள்ள வரவே எனக்கு அழுக வந்துச்சு. நான் அப்போ மனசுல ஒரு கில்ட்டி கான்சியஸோட தான் நான் உள்ள வந்தேன். நான் ஒரு ட்ரெஸ் உங்கள்கிட்ட கேட்டேன்னு உங்களை சந்தேகப்பட்டேன்னு ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு வலியோடு தான் வந்தேன். கையில ட்ரெஸ் இருந்துச்சு. நான் அன்னைக்கு என் மனசுல சந்தோஷமே இல்லை. நான் அந்த முழு இரவும் நான் உட்கார்ந்துருந்து இயேசுப்பா சமூகத்துல அழுது நான் கேட்டது, நான் என்னைக்குமே நான் உங்களை சந்தேகப்பட்டுறக்கூடாது, கூட தான் நீங்க இருக்கிறீங்க. ட்ரெஸ் நான் போட்டாலும் போடாட்டாலும் எனக்கு நீங்க வேணும். எனக்கு உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி நான் ஏதாவது நடந்திருந்தா என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட் இருக்கும். காலையில சாப்பிட மாட்டேன், மத்தியானம் சாப்பிட மாட்டேன், நைட்டு 11 மணி 12 மணி இருக்கும். யாராவது வருவாங்க, சம்பந்தமே இல்லாம இன்னைக்கு நாங்க ஆர்டர் பண்ணோம், அதுல ஒரு தந்தூரி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சும்பாங்க, புரோட்டா எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சும்பாங்க. ஆனா உண்மையிலே என்னை அப்படி ஆண்டவர் என்னை போஷித்து நடத்தி எனக்கு இப்படி மறக்க முடியாத அனுபவங்கள் எல்லாம் வாழ்க்கையில சொல்லிட்டே போகலாம். ஒண்ணு வந்து என்ன பட்சிக்கிறவனிடத்துல இருந்து பட்சம் ஒண்ணு மாதிரி யாரு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அடையாளம் எனக்கு கொடுத்திருந்தது. இவங்க எல்லாம் செய்யவே மாட்டாங்க, அப்ப அவங்க செய்யறாங்கன்னா யாரு செய்யறா? கத்த செய்யற. இப்படி எனக்கு சின்ன சின்ன காரியத்துல இருந்து இந்த நாள் வரைக்கும் அவரை என்ன விசேஷமா கிளியரா சொல்ல போனா ஊழியத்துக்கு அழைச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க கூட இவ்வளவு சந்தோஷமா இவ்வளவு செலவு பண்ண மாட்டாங்க. அவ்வளவுக்கு கத்தரைங்களை நடத்துறாரு, போஷிக்கிறாரு. எல்லா இடத்துலயும் கத்தர் எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி எங்களை நேர்த்தியாய் நடத்தி வர்றாரு. அதுக்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில அநேக மறக்க முடியாத அனுபவங்கள் உண்டுன்னு சொன்னீங்க. அதுல ஒரு சிலவற்றை சொன்னீங்க. ஆண்டவர் அருமையா உங்களை நடத்தியிருக்காரு. அவரை அதிசயமா போஷித்து உங்களை காப்பாற்றி வந்திருக்காரு. உங்க சாட்சி வந்து எங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப பிரயோஜனமா இருந்து இதை நம்ம வியூவர்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. உங்க இந்த சாட்சியின் அனுபவத்துல இருந்து நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க? இந்த சாட்சியின் மூலமா இது பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் என்னன்னா, நம்ம கடந்து வந்த பாதைகள்ல ரொம்ப தெளிவா இருந்தது. எப்படின்னா, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போனேன். யாருமே முதலாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ரொம்ப ஃப்ரெண்டுன்னு நான் ரொம்ப சுத்திட்டே இருப்பேன். வீட்டை காட்டிலும் குடும்பத்தை காட்டிலும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சுத்திட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் அவங்க எனக்கு எனக்கு பிரச்சனைன்னு வந்தப்போ அவங்க யாருமே எனக்கு துணையாக நிற்க முயற்சி பண்ணாங்க. என் பிரச்சனையில அவங்களால நிற்க முடியல. இதுக்கு அடுத்தால குடும்பம். இந்த குடும்பத்தில் உள்ள அது அம்மா வீட்டுல சைட்ல இருந்தாலும் சரி, அப்பா வீட்டுல சைட்ல இருந்தாலும் சரி, எங்களுக்கு பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம்
இவங்களை தொட்டா நமக்கு இவங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமோங்கிற ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்பட்ட பொழுது, நாங்க அவங்களுக்கு பாரமா மாறப்பட்ட பொழுது, சொந்தங்களும் கைவிட்டுச்சு. ரொம்ப குடும்பத்துக்கு ரொம்ப மீட்லா இருக்கும்னு நினைப்பேன், குடும்பம் ரொம்ப தேவைன்னு நினைப்பேன். அதே போல ஊர் பற்று, இந்த ஊர் பிரச்சனை, அது இதுன்ட்டு 24 மணி நேரமும் அதிலேதான் ஊறி கிடப்போம். அடி பிடி சண்டை, இதேதான் என்னுடைய ரொட்டீன் லைஃபே. இதுதான் ஒரு முரட்டாட்டம் விட்ட ஒரு வாழ்க்கை. இங்க போன சண்டை, அங்க போன சண்டை, குடி, இஷ்டம் போல வாழ்க்கை, அப்படி நாங்க இருந்தோம். இன்னைக்கு அதெல்லாம் திரும்பி பார்க்கும் பொழுது கொஞ்ச நாளைக்கு முன்னால ரட்சிக்கப்பட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கலாமோ. குடும்பம், ஃப்ரெண்ட்ஸு, ஜாதி, மத வைராக்கியம், இதெல்லாம் இல்லாம இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமோ அப்படி தோணும். நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்ல வர்ற காரியம் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவனுக்காண்டி சண்டைக்கு போனேன், ஊருக்காண்டி சண்டைக்கு போனேன், குடும்பத்துக்காண்டி சண்டைக்கு போனேன், எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பாருங்க. உங்களை நீங்க நேசிங்க, உங்க குடும்பத்தை நீங்க நேசிங்க, உங்க சகோதரர்களை நீங்க நேசிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க யாருங்கிறத பாருங்க. உங்க மேல இருக்கிற ஒரு தெய்வ திட்டத்தை நீங்க பாருங்க. இயேசு இல்லாம இந்த பூமியில நிச்சயமா வாழ முடியாது, என்னால தைரியமா சொல்ல முடியும். நான் ஒரு காரியத்தை நான் எப்பொழுது சொல்ல விரும்புறேன். எப்படின்னா, நான் பிரச்சனையோடு இருக்கும் பொழுது கோயில்ல போய் சாமி கும்பிடும் பொழுது ஒரு நாள் என்கிட்ட மாறி ஒரு வார்த்தை கூட பேசாத தெய்வம், நான் ஆலயத்துல போய் முழங்கால் படியிட்டு நின்ன போது 2வது நாள் நினைக்கிறேன், மாலையில ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொழுது என் காதுல 3 சாமி சொல்லிச்சு, உனக்கு என்னது வேணுமோ சொல்லு, நான் தாரேன், நீ வெளியே வா. அப்போதான் நான் ஒரு உணர்வுக்குள்ள நான் வந்தேன். அப்போ இதுவரைக்கும் எத்தனை நாள் நான் போய் நின்று அழுதுருப்பேன், எத்தனை நாள் நான் கண்ணீர் விட்டுருப்பேன், எத்தனை நாள் எல்லாருக்கும் முன்னால நான் அவமானப்பட்டு போய் நின்னேன், ஒரு நாள் கூட வரல. அப்போ நம்ம சரியான இடத்துக்கு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், வந்திருக்கிறோங்கிறத அன்னைக்கு நான் உணர்ந்தேன். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல வர்ற காரியம் என்னன்னா, ஆலயத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்கன்னா எல்லாமே மாறும். நான் சிகரெட்டு பழக்கத்தை விட முடியாம பயங்கரமா கஷ்டப்பட்டேன். நான் நிறைய நாள் நான் முயற்சி எடுத்திருக்கிறேன், நிறைய புக்ஸ் படிப்பேன், நிறைய செல்ஃப் கான்பிடென்ட் இப்படி எல்லாம் பட்ட நிறைய செய்திகளை கேட்பேன். செல்ஃப் கண்ட்ரோல் இப்படிலாம் நிறைய இருக்கும். ஒரு கண்ட்ரோல்லால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்களே உங்களை கண்ட்ரோல் பண்ண நினைச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கிறீங்களா? நீங்களே உங்க பிரச்சனைக்கு தீர்வு காண நினைச்சு தீர்வு காண முடியாம இருக்கிறீங்களா? என்ன பிரச்சனைனாலும் சரி, நீங்க எந்த சூழ்நிலைக்கு வழியா கடந்து போனாலும் சரி, ஏசப்பா இடத்துக்கு வாங்க. எனக்கு வாழ்க்கையை தந்த, எனக்கோட சூழ்நிலையை மாற்றுறேன். என் வாழ்க்கையில கட்டுப்பாடு இல்லாதவங்க நான், எனக்கு மனசுல எழும்புகிற ஒரு சின்ன ஒரு எண்ணங்களை கூட எனக்கு கட்டுப்படுத்த திராணி இல்லாத என்ன இன்னைக்கு உங்க முன்னால நிறுத்தின ஆண்டவருக்கு உங்களை நிறுத்த முடியாதா? நிச்சயமா உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். சின்ன காரியமா இருக்கலாம், என்னங்க ரகசிய பாவங்கள் இருக்கும், வெளியே குடிச்சிட்டு இருப்பீங்க, நீங்க நினைப்பீங்க சிகரெட்டை விடணும்னு நினைப்பீங்க, குடிய விடணும்னு நினைப்பீங்க, அம்மா அழுகுறாங்களே, வீட்டுல எல்லாரும் நம்மளால கஷ்டப்படுறாங்களே விடணும்னு நினைப்போம், ஆனா விட முடியாம ஏசப்பாட்ட வாங்க, அதை விடுறதுக்கு வேண்டிய பலன் அவர் உங்களுக்கு தருவா. ஊருக்காண்டி குடும்பத்துக்காண்டி அப்படி சண்டை போட்டுட்டு இருக்காம நாட்களை வீணடிக்காதீங்க, ஆண்டவர் பக்கம் வாங்க, உங்க வாழ்க்கை அழகா மாற்றுவார். நான் இன்னைக்கு ஆண்டவரை மட்டும் ஏற்றுக்கொள்ளாம இருந்திருப்பேன்னா ஏதோ ஒரு ஒயின் ஷாப்புக்கு முன்னால விழுந்து கிடந்திருப்பேன், ஏதோ ஒரு தோப்புல குடிச்சிட்டு படுத்து இருந்திருப்பேன். இதுதான் என் வாழ்க்கையா இருந்திருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் பக்கத்துல வந்ததுனால என் வாழ்க்கை அழகா மாறிச்சு. நீங்களும் வாங்க, உங்க வாழ்க்கை அழகா மாறும். நம்ம தாமதிக்கிறதுனால இன்னும் கஷ்டப்படுவோமே தவிர்த்து ஒரு பலனும் இல்லை. எவ்வளவு சீக்கிரமா ஆண்டவரிடத்துல நீங்க வர்றீங்களோ அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், உங்க வாழ்க்கை அழகாகும். நிச்சயமா கர்த்தர் உங்களை ரட்சித்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் திருப்பி சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, பக்தி உள்ளவங்கள நிறைய பேர் இதை பார்த்து கொண்டு இருப்பீங்க. நான் 3 கோயில்ல நான் பூஜை வச்சுட்டே இருந்தேன். அநேகர் இதை பார்த்து கொண்டு இருப்பீங்க. எங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்த போது எந்த தெய்வமும் வரல. அதே போல நீங்க ரொம்ப பக்தியா இருந்து
உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு போய் எந்த பிரச்சனையும் சரியாகாம இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையிலையும் இயேசு விடுதலையை தர அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரிடத்துல வாங்க. நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறோங்க. அன்னைக்கு நாங்க மரித்து போவோம் சொன்னோன்னு அவங்க சும்மா சொல்லல. அவங்க நாங்க இருந்த நிலைமையை பார்த்து நாங்க செத்து போயிடுவோம்னு நினைச்சாங்க. ஏசப்பா இடத்துல மட்டும் நாங்க வராம இருந்தா இன்னைக்கு நாங்க உயிரோட இருந்திருக்க மாட்டோம். அந்த தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்களை அழைக்கிறார். அவரிடத்துல உங்களை விட்டு கொடுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். நல்ல ஆண்டவரே, நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவ, அன்றைக்கு யாருமே இல்லாம என்னுடைய பிரச்சனை நடுவுல அனாதை போல வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்த போல இல்லை. என்னை தேடி வந்து ஆண்டவரே ஸ்தோத்திர ரட்சித்த தெய்வமே, இந்த நேரலை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக உடைய சமூகத்துல வருகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுவீராக. யாராவது இந்த பாதையின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறாங்கன்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையிலும் இதே கரம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எப்படி ஆகிலும் அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளட்டும். உண்மை அறிந்து கொண்டார்களே ஆனால் இந்த பிரச்சனைகளுக்குள்ள இருந்து அவர்களால் வெளியே வர முடியும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உங்க கரம் ஒவ்வொருவர் மேல இறங்கி வரட்டும்பா. இந்த பாதையின் வழியாய் கடந்து போகிற ஒவ்வொருவர் மேலையும் ஆண்டவர் அந்த தெய்வீக கரம் இறங்கி கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இறங்கி அற்புதங்களை செய்வீராக. எந்தெந்த வீடுகளுக்குள்ள இந்த சத்தம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த செவிகளில் இந்த சத்தம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ, அந்த பிள்ளைகள் மேல தேவ வல்லமை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அந்த பிள்ளைகள் மேல இருக்கிற எல்லா தடைகள் ஒடியட்டும். ஆண்டவரே, எங்களை எப்படி இருளிலிருந்து அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு அழைத்து வந்த தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு கர்த்தர் அழைத்து கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷித்த தேவ கிருபை ஒவ்வொருவரையும் மூடட்டும். தாங்கி பலப்படுத்தி கர்த்தர் நிலை நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு நேரம் நீங்க உங்க சாட்சியை பகிர்ந்து கொண்டதுக்காக நாங்க சந்தோஷப்படுறோம். ஏன்னா அநேகரை உயிர்ப்பிக்கும் நாங்க ஆண்டவருடைய நாமத்துல விசுவாசிக்கிறோம். ஏன்னா இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இன்னும் ஆண்டவர் உங்களை ஊழியத்தில் எடுத்து வல்லமை பயன்படுத்தணும். என்ன அவருக்காக நீங்கள் எழும்பி ஓடணும். ஆண்டவர் அறியாத வாலிபர்கள், தவறான வழிகளில் இருக்கவங்க அநேகர் இன்னும் ஆண்டவர் என்ற வரதுக்கு உங்களை ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு கருவியை எடுத்து பயன்படுத்துவார் என்பதற்காக நாங்கள் எங்கள் ஜாய் நியூஸ் குடும்பத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தோம். என் அன்போடு அழைத்த ஜாய் குட் நியூஸ் குடும்பத்திற்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you. அருமையான ஒரு சாட்சியை நம்ம கேட்டோம். இந்த சாட்சி உங்க அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இதை நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இதை பார்க்குற அநேக வாலிபர்கள் அநேகர் குடியில் இருப்பாங்க, அநேக பாவக்கட்டில் இருப்பாங்க. அவங்களால விடுதலை பெறணும்னு ஆசை இருக்கும், ஆனால் முடியாமல் இருக்கும். ஆனால் இயேசு உங்களுக்கு விடுதலை பெறுவார். இந்த நற்செய்தியை நீங்கள் அநேகருக்கு பகிரும்போது அது அநேகருடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இதை பார்த்துட்டு இருக்க உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். பாஸ்டரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் கீழே கொடுக்குறோம். நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு அடிச்சுவடுகள் நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.